அர்ஜுனின் குழு தஞ்சாவூரின் காடுகளில் பயணித்த போது எதிர்மறை சக்திகளின் தாக்குதல்களும் மனுளைச்சல்களும் அதிகரித்தன. குகைக்கு செல்வதற்கு முன் அவர்கள் ஒரு மாடோரை சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த மாடோர் பழமையான வரலாற்று சின்னங்களையும் அதன் பின்னணியில் இருந்த சதிகளையும் குறித்து அறிந்தவராக இருந்தார். உங்களின் பயணத்திற்கான மறைமுக தகவல்கள் இந்த குகையின் உள்ளே இருக்கலாம், ஆனால் அதில் நுழைவது எளிதாக இருக்காது என்று அவர் எச்சரித்தார். கடுமையான சூழல் அமைப்புகளையும் தடைகளை சமாளித்து அவர்கள் குகைக்கு வந்தனர். அந்த இடம் முற்றிலும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி அவசியமாக அமைதியாக இல்லை, அது மர்மமாக இருந்தது. குகையின் முகப்பில் இரண்டும் ஒன்றாக இணைந்த பழமையான கல்வெட்டும் மறைந்து கிடந்த ஒரு குறியீடும் இருந்தது. அர்ஜுன் தமது தாத்தா கூறிய தகவல்களை நினைவுபடுத்தி அந்த கல்வெட்டின் மீது பொறிக்கப்பட்டிருந்த குறியீட்டை ஆராய்ந்தார். அதில் கல்கி வந்தால் மட்டுமே இந்த நுழைவாயில் திறக்கப்படும் என்ற ஒரு குறிப்பு இருந்தது. காலம் கடந்த மரபுகள் கூட்டம் சில மணி நேரங்கள் கழித்து அந்த நுழைவாயிலை திறப்பதற்கான வழிகளை தேடியது. மீரா தனது தற்கால தொழில்நுட்ப அறிவை கொண்டு அந்த குறியீட்டை டிகோடு செய்ய முயற்சித்தார். அந்த குறியீட்டின் வழி அவர்கள் ஒரு மரபு வழியாக வந்த பாடலின் வரிகளுடன் தொடர்புடையது என்பதை கண்டறிந்தனர். அந்த பாடல் ஒரு முக்கியமான நடைமுறையின் அடிப்படையை வெளிக்காட்டியது. வெளிச்சம் வரவேற்கிறது. அந்த குறியீட்டை சரியாக படிக்கும் வரையிலும் குகையின் உள்ளே எதுவும் காட்சியளிக்கவில்லை. ஒரு திடீர் தாழ்வான ஒளி நீண்ட சுரங்கத்தின் வழியே ஒளிர்ந்தது. அவர்கள் அதனை பின்தொடர்ந்து சென்றனர். பழைய இரகசிய அறை சுரங்கத்தின் இறுதியில் அவர்கள் ஒரு சிறிய அறைக்கு வந்தனர். அந்த அறை முற்றிலும் பழமையானதாகவும் வரலாற்று சின்னங்களால் நிறைந்திருந்ததையும் அவர்கள் கவனித்தனர். அறையில் நடுவில் இருந்த பெரிய மூலஸ்தானம் மற்றும் அதன் அருகில் இருந்த ஒரு தங்கப்பெட்டி மிகவும் கவனத்தை ஈர்த்தது. அர்ஜுன் தைரியமாக அந்த பெட்டியை திறந்தார். அதில் ஒரு முக்கியமான வரலாற்று ஆவணம் இருந்தது. அதில் சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து இருந்த அரசியல் சதிகள் மற்றும் மரண தண்டனைகளின் ஆவணங்கள் இடம்பெற்றிருந்தன. அவை மக்களிடம் எடுத்துச் செல்லப்படாத உண்மைகளை வெளிக்காட்டின. மக்களின் சக்தியாக மாற்றம். மீரா மற்றும் ரமேஷ் அந்த ஆவணங்களை உடனடியாக டிஜிட்டல் வடிவத்தில் வெளியிடுவதற்கான முயற்சிகளை தொடங்கினர். ஜானகிராமன் நீதிபதி அவற்றை சட்ட ரீதியாக வெளியிடுவதற்கான ஆதாரங்களாக சமர்ப்பிக்க தயாரானார். கடினமான முடிவுகள். அந்த ஆவணங்களின் விளைவாக அர்ஜுனின் குழு பெரிய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தது. அரசு அதிகாரிகளும் முக்கிய ஆளுமைகளும் அந்த ஆவணங்களை அழிக்க அல்லது மறைக்க பல வழிகளில் முயற்சி செய்தனர். சமூகத்திற்கான தீர்ப்பு, கடினமான சோதனைகள், பல எதிர்ப்புகள் மற்றும் திடீர் நெருக்கடிகளுக்கு நடுவிலும் அர்ஜுனும் அவரது குழுவும் தங்களின் சத்திய போராட்டத்தை நிறைவேற்றினர். அது வெறும் சதிகளை வெளிச்சம் பார்த்ததில்லை, அதோட்டு மொத்த சமூகத்தின் வரலாற்றையும் மறைந்த உண்மைகளையும் மீண்டும் உயிர்ப்பித்தது. இது வெறும் முடிவல்ல. இப்போது அர்ஜுனின் பயணம் நிறைவடைந்தது போல தோன்றினாலும் அந்த அற்புதமான கோயிலும் அதன் மர்மங்களும் இன்னும் பல சிக்கல்களை உள்ளடக்கியிருந்தது. அர்ஜுனின் வாழ்க்கையில் இதைவிட பெரிய பங்களிப்பு எதிர்காலத்தில் காத்திருக்கலாம். இது ஒரு தொடக்கமே. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.